ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஜூஸியான மொறுமொறுப்பான சாஃப்டான கஜடா தான் பார்க்க போகிறோம். இந்த கஜடா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சில ஏரியாவில் இதை சுருள் பூரின்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் இதை கஜடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி தொட்டதும் உடையுது பாருங்கள், அவ்வளோத்துக்கு இது சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 பொருள் வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எண்ணெய், நெய், டால்டா, அதுக்கப்புறமா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கோதுமை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு தயாராகிடுச்சு. நல்லா கோதுமை மாவை விட கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இது இப்போது 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இதை 2 பால் சைஸுக்கு வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு 1 மட்டும் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு எப்போதும் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேவையான சமயத்தில் வரமாவு சேர்த்து நீங்கள் நல்லா திரட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா வந்து இதை தின்னாக திரட்டி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி வரமாவு தேய்ச்சிட்டு லைட்டாக கீழேருந்து மேலே உருட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வரமாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நெய் கூட தேய்ச்சிக்கிறலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட் ரிச்சாக கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி வரமாவு மட்டும்தான் தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி மெல்ல மெல்ல இந்த மாதிரி வந்து பிரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த முனையை நம்ம மேலே ஏற்றுறது தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஈஸியாக வந்து இந்த மாதிரி உருட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம உருட்டியாச்சு இல்லை, அதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த முனையை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீளம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடை விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்புறம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. பாருங்கள், அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். செய்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் தெரியுது உள்ள. இதெல்லாம் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் பிரிஞ்சு வரும். இப்போ நான் எல்லா மாவுலையுமே இதே போல் செய்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். அந்த மாதிரி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி சீனி பாகு காய்ச்சணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி முங்குறது வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சீனி நல்லா கரையட்டும். அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இது ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிக்கிறலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்து உடையதில்லை. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஜடா, அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து 2 சைடும் திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். பொரிச்சதுக்கு அப்புறமா இந்த சூடாக இருக்கிற பாகில் போட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து காய வச்சுக்கோங்க. அந்த சீனிலாம் நல்லா இறுகிரும். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுருள் பூரி, அதாவது ஸ்வீட் கஜடா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.